வளகாப்பு வந்து ஆரம்பிக்கிற நேரத்தில வந்து கரெக்ட்டா வந்து கங்கா வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் குமரன் வரலன்னு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "அக்கா எல்லாரும் வந்துட்டாங்க, கூப்பிடுறாங்க வந்து உட்காருக்கா, அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா வந்துருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, குமரனும் வந்துடுறாரு. அடுத்து குமரன பார்த்தோன்னே கங்கா செமையா டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து குமரன் வந்து வந்து நிற்கிறாரு. அடுத்து ஸ்டேஜில் வந்து வந்து நிக்கும்போது கரெக்ட்டா குமரன் வந்து நம்ம கங்காக்கு மாலை போடுறாரு. அத கங்கா வந்து அவங்களே போட்டுக்கிறாங்க. அதே மாரி குமரனுக்கு வந்து கங்காவ மாலை போட சொல்றாங்க. அப்பவும் வந்து கங்கா மாலை போடாம தூக்கி விசிலடிக்கிறாங்க. "இந்த ஆள்லாம் ஒரு ஆளு, இவருக்கெல்லாம் மாலை ஒரு கேடா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு குமரன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து கங்கா, "நீங்க பேசாதீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. 4 நாளா பொண்டாட்டி என்ன ஆனா, ஏது ஆனா எதையுமே பார்க்காம நீங்க பாட்டுன்னு நீங்க உண்டு, வேலை உண்டுன்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத மனுஷன் நீங்க. உங்கள போய் என் தலையில கட்டி வச்சுட்டாங்க பாரு. இவங்க எல்லாரையும் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. உங்கள நம்பி ஒரு குழந்தைய வயித்துல வேற சுமந்துட்டுருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "கங்கா நான் சொல்றத கேளு கங்கா. ப்ளீஸ் கங்கான்னோனே, நீங்க எதுவுமே பேசாதீங்க. உங்கள மாரி ஒரு மனுஷன நான் பார்த்ததே இல்ல. உங்கள பார்த்தாடி எனக்கு வெறுப்பா இருக்கு. அருவெறுப்பாவும் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்துறாங்க. உடனே கங்கா, "நான் சொல்றது கேளு. இரு கங்கா ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒடியானத்த எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. "இங்க பாரு கங்கா, இத வாங்க தான் 4 நாளா நான் வந்து ராப்பகலா உழைச்சேன். இதுதான் உண்மை கங்கா. இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் என்ன செஞ்சாலும் உனக்கு வந்து போதுமானதாவே இல்ல கங்கா. நான் என்ன செஞ்சாலும் சரி, நீ அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிற. அதனால தான் நீ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு விடாப்படியாக 4 நாளாக கஷ்டப்பட்டு தச்சேன்" அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உண்மையிலே வந்து பிரதர் சொல்கிறது உண்மைதான். அவர் 4 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து முடிச்சு கொடுத்தாரு. நாங்கள் தான் கூட வந்தோம். நைட்டும் பகலும் தைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் நிவினும் சொல்கிறாங்க. அதை கேட்டுக்காங்க ஆச்சரியப்படுறாங்க. "ஆமாக்கா, எனக்கும் இந்த விஷயம் தெரியும். மாமா இவ்வளோ கஷ்டப்படுறத கேட்டால் நீ தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் மாமா உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னார். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைக்கா. மாமா உனக்காக தானக்கா 4 நாளாக கஷ்டப்பட்டாரு. அவரை போய் இப்படிலாம் புரிஞ்சுக்காமல் பேசாதக்கான்றோன்னே, நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன் கங்கா. சரி உங்கள் கையாலேயே இந்த ஒட்டியானத்தை போட்டு விடுங்கன்னொன்னே கங்காவுக்கு போட்டு விடுறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து உட்கார வச்சு நலுங்கு வைக்கிறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி விளக்கு பாரு வந்து பாதி தான் வந்து ஒரு பக்கம் வந்து அணைஞ்சிருக்கு, ஏத்திரி அப்படி சொல்லி சொன்னோன்னே நம்ம காவேரி போய்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து, "காவேரி என்ன சொன்னாலும் சரி காவேரி, நீ தாண்டி ரொம்ப அழகு" அப்படின்றாங்க. "என்னங்க நீங்கள் அழகுன்றீங்க? மேக்கப் கூட நான் போடவே போடல. ஏன்னா மேக்கப் போட தான் சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். மேக்கப்லாம் என்ன காவேரி அழகு? இயற்கையான அழகு தான் காவேரி என்றைக்குமே அழகு. நீ இந்த சேரீலையும் இந்த குட்டி பாப்பா வயிற்றுலையும் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? குட்டி பாப்பா உன் வயிற்றுல இருக்கிறது அப்படியே லைட்டாக இருக்குது அந்த வயிறு தட்டி. அதே மாதிரி நீயும் இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்படியே வந்து கொஞ்சம் போல் இருக்குது காவேரி, சுற்றி போனவும் போல் இருக்குது காவேரி. என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ திஷ்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. சுற்றி சுற்றி காவேரி வராரு. காவேரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கங்காக்கும் யமுனாக்கும் வயிறாக எரியுது. "பாத்தியாக்கா இவங்கள? என்னமோ உனக்கும் வந்து மாமாவுக்கும் தான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. மெயினாக உனக்கான ஃபங்க்ஷன் தான் இதுவே. ஆனால் உன்னையும் மாமாவையும் யாராவது பார்த்தாங்களா? இவங்க 2 பேரும் பண்ணுற ரொமான்டிக்கை தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் எல்லாரும் பார்க்கணுன்றக்காக இதெல்லாம் செய்கிறாங்கக்கா. எப்போவுமே விஜய் காவேரி எங்கே இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் ஃபோக்கஸாக தெரியணும். மற்றவங்கலாம் தெரியவே கூடாதுன்னு நினைப்பாங்கக்கா. பார்த்தல எப்படியெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காரு. என் பக்கத்தில் கூட நிற்க மாட்டேங்கிறாரு. எனக்கு மட்டும் என்னடி ஃபங்க்ஷன் தான் பேர். உங்கள் மாமா லாஸ்ட் மினிட்ல வந்தார். ஃபோட்டோ ஷூட்டில் எதுவுமே பண்ணலை. எந்த ஃபோட்டோக்கும் ஒழுங்காகவே போஸ் கொடுக்கல. என் நிலமே அப்படி தான் இருக்குது. எனக்கா இது? உன் ஃபங்க்ஷனில் கூட இவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயினாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாம் என் தலை எழுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் முறைக்கிறாங்க.